வணக்கம். நான் புத்திர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்மகிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய கணவருடைய ஜாதக பலன் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அது சார்ந்த விளக்கப்பதிவு தான் இங்கு கொடுக்க இருக்கின்றேன். அவருடைய கணவருக்கு கடன் பிரச்சனை இருக்கின்றது மற்றும் விவசாயத்தில் நஷ்டமில்லாமல் அவர் தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். மற்றும் அவருடைய ஆயுள், வாழ்க்கை, குடும்ப அமைப்புக்குள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அவருக்கு நவாம்சம், ராசிக்கட்டம் மற்றும் தசாபுத்திகளின் அடிப்படையிலான பலன்கள் என்ன இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய லக்னத்தில் கேதுவும், 3ஆம் இடத்தில் புதன், 4இல் சனி ஆட்சியாக சுக்கிரனுடன், 5ஆம் இடத்தில் செவ்வாயும், 7ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும், 8இல் சூரியன் மற்றும் 10ஆம் இடம் குரு உச்சமாக 11ஆம் இடம் பார்க்க வேண்டும். இதுபோன்று ஒருவர் விவசாயம் சார்ந்து இயங்க வேண்டும் என்றால் அவருடைய 6ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். மற்றும் அவருடைய 10ஆம் இடம் 6, 10, 12 போன்ற இடங்களை விவசாயம் சார்ந்து இயங்குவர்களுக்கு பார்க்க வேண்டும். 2ஆம் இடம் கூட உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, உணவு, ஆடை, அலங்காரம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் இடமும் பார்க்க வேண்டும். 2, 6, 10, 12 போன்ற இடங்களை பார்க்க வேண்டும். மற்றும் இவர் இயல்பாகவே கடன் சார்ந்த பிரச்சனையில் இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். அதன் அடிப்படையில் 6ஆம் இடமும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதன் அதிபதியும் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவருக்கு லக்னத்திலேயே கேது இருப்பது நிச்சயமாக, குறிப்பாக இந்த துலாம் லக்னத்துக்கு லக்னத்தில் கேது வருவது கடன் சார்ந்த பிரச்சனை அமைப்புகளை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது. மற்றும் இவருக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் வருவது சிறப்பான அமைப்பாக இருக்கின்றது. அவருடைய 6ஆம் அதிபதியும் உச்சமாக இருக்கின்றார். 10ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் 6ஆம் அதிபதி உச்சமாக இருப்பதும் மறைஸ்தான அதிபதிகள் இது போன்ற பிரச்சனைகள் கொடுத்தாலும் அது 10ஆம் இடத்தில் வருவது மிக மிக சிறப்பே. நிச்சயமாக அது தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே தென்படுகின்றன. மற்றும் 10ஆம் இடத்தில் குரு இருப்பதாக இருக்கட்டும், 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்புத்தான். மற்றும் இவருக்கு மனைவி சார்ந்த பலன்கள் மற்றும் புதிதாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பான யோகமான பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் 12ஆம் அதிபதியை பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன். 12ஆம் அதிபதி புதன் 3ஆம் இடத்தில் வருவது ஒரு சிறப்பான அமைப்பு தான். இவருக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பான யோக பலன்கள் பெற்றதாகவே இவருடைய கிரக அமைப்பு இருக்கின்றது. இவருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. மற்றும் இவருக்கு கால் சம்பந்தப்பட்ட, கை சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படத்தான் செய்கின்றன. மற்றபடி நல்ல யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவருக்கு 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலே அவர்கள் வாகனம் தொடர்பான, கட்டிடம் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட மற்றும் வணிகம், பேங்கிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு, மற்றும் கால்நடைகள் பராமரித்தல், ஃபார்மிங் போன்ற அமைப்புகள் எல்லாம் சரியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் என்பதை இவருடைய நவம்சம் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது. நவம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சங்கள் பொருந்தியதாகவும் அவர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் திருமணம் சார்ந்த அமைப்புகளை நவம்சத்தின் பங்களிப்பு இருக்கத்தான் செய்கின்றது. ராசிக்கட்டம் முழுமையான பலன்களை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு புரட்டாதி 1ஆம் பாதத்தில் அவர்கள் குறிப்பிட்டது சதயம் என்று நட்சத்திரம் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் புரட்டாதி 1ஆம் பாதம் நட்சத்திரம் தான் சரியாக வருகின்றது. மற்றும் கும்ப ராசியில் மற்றும் கும்ப லக்னத்திலேயே பிறந்திருக்கின்றார், வளபுரையை பிறந்திருக்கின்றார். ஒரு பிறக்கும்போது பார்த்தோம் என்றால் குரு திசையின் 15 வருடம் 9 மாத காலம் இருப்பு இருந்திருக்கின்றது. பொதுவாக இதுபோன்று ராகு, குரு திசையில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலம் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய இளமை காலத்தில் அதிகமான திசை அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது ராகு திசை என்றால் அதுவே ஒரு 18-19 வருட காலத்தில் எடுத்துக்கொள்ளும். குரு 16 வருட காலம், சனி, புதன் இந்த 4 தசாபதிகளுமே பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 20 வருட காலம் ஒத்த ஒரு தசா அமைப்புகளை கொண்டதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நீண்ட கால பலன்களை கொடுக்கக்கூடிய தசாபதியில் பிறந்திருக்கின்றார். இவருக்கு பார்த்தோம் என்றால் லக்னம் கும்ப லக்னமாக இருக்கின்றார். மற்றும் லக்னத்திலேயே சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் 6ஆம் அதிபதியான சந்திரன் லக்னத்திலேயே கும்ப லக்னத்திற்கு வருவது இது போன்ற கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். தனி ஆட்சியாக இருந்தாலும் அவர் 12ஆம் அதிபதி லக்னத்திலே வருகின்றார். அதன் அடிப்படையில் அவர் விவசாயம் சார்ந்து இயங்குவது, பெரிய பெரிய நிலங்கள் மற்றும் நீண்ட கால முதலீடுகள் அடிப்படையில் செயல்படுவது எல்லாம் சிறப்பாகவே இருக்கின்றது. 2ஆம் அதிபதியையும் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன். 2ஆம் அதிபதி இவருக்கு 10ஆம் இடத்தில் வருவது மிக மிக சிறப்புத்தான். 3இல் கேது இருக்கின்றார். கேது புஷ்கரண நட்சத்திர சாரம் பிறந்திருக்கின்றது. 6ஆம் இடத்தில் நீச்ச செவ்வாய் இருக்கின்றார். 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் அவருக்கு நீச்சமாக இருந்து 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் தான். நிச்சயமாக அது நிவர்த்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கின்றன. மற்றும் தசாபதிகள் சார்ந்த பலன்களே அது எந்த அளவுக்கு அவருக்கு விரைவில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டும். மற்றும் இவருக்கு 9ஆம் இடத்தில் நீச்ச யோகம் இருக்கின்றது. சூரியன் நீச்சமாக புதன் மற்றும் ராகு சுக்கிரன் இங்கு வக்கமாக இருக்கின்றார். இதுபோன்று சூரியன், ராகு மற்றும் சுக்கிரன் சேர்ந்த இணைவு 9ஆம் இடத்தில் இதுபோன்ற இணைவு இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற தந்தை சார்ந்த சொத்துக்கள் பலங்கள் அனுபவிப்பதில், நல்ல விவசாயம் சார்ந்து ஈடுபடுவதில், வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி வர்த்தகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். மற்றும் இவருக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கின்றார். இந்த அவருக்கு சூரியனும் சரி, குருவும் புஷ்கரணம் நட்சத்திர சாரம் பொருந்தி மொத்தம் 3 புஷ்கரணம் நட்சத்திர சாரம் பெற்ற நல்ல யோகமான அமைப்பை பெற்றிருக்கின்றார். நல்ல அறிவுத்திறன் மற்றும் அதிகமான இலக்குகள், லட்சியம், ஆசைகள் கொண்டு இயங்கக்கூடியவராக
நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவராக, பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பொருந்தியவராக இவருடைய கிரக அமைப்பு அதிகமாக உணர்ச்சி வைக்கப்படக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கின்றார். இவருக்கு தத்துவம் என்றால் இவர் அரசியல் கன்ற ஈடுபாடுகள் எல்லாம் நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட இது போன்ற கண்டிப்பாக உறுதியாக செல்லும்போது தந்தை சார்ந்த பலன்கள், பூர்வீக சொத்துக்கள், சற்று ராகு சேர்ந்திருக்கான பிரச்சனை அமைப்புகள் இருந்தாலும் உறுதியாகவே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. விவசாயி இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கின்றது, அது சரியாகும். மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மற்றபடி இதற்கு கிரகங்கள் அம்சங்கள் அனைத்தும் மிக மிக யோகமாகவே இருக்கின்றது. பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. செவ்வாயும் மற்றும் சூரியனும் நிச்சயமாக இருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இவர் அதிகம் சூரியன் என்றால் இவர் விவசாயம் சார்ந்த அமைப்பில் இயங்குவதனால் காலையில் சூரியன் நமஸ்காரம் செய்வதாக இருக்கட்டும், காப்பர், ருத்ராட்சம் போன்ற அணிகலன்கள் அணிவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. தங்கம் அணிவதும் சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். மற்றும் ஏழாம் அதிபதி நிச்சயமாக இருக்கின்றார். நவம்சத்தின் அடிப்படையில் திருமண யோகம் மிக மிக சிறப்பாக இருப்பதாக தென்படுகின்றது. ராசி கட்டத்தில் அப்படி தெரியவில்லை. மனைவி சார்ந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை அமைப்புகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இருப்பினும் சூரியன் சார்ந்த தசாபத்தி அமைப்புகள் அவருக்கு விரைவாக இல்லை. சூரியன் சார்ந்த புத்தி அமைப்புகள் வரும். இருப்பினும் குரு, சனி, அடுத்து புதனுக்கு பிறகு கேது, சுக்கரனுக்கு பிறகு, அதனால் நீண்ட காலத்துக்கு பிறகு சூரியன் தசா வருகின்றது. இருப்பினும் இது போன்று அவருக்கு நடப்பது இப்பொழுது கோச்சார அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவருக்கு சனி 2ஆம் இடத்தில் வருவார். அதன் அடிப்படையில் குடும்பம் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த கோச்சார அடிப்படையிலான சனி பயிற்சியும் அவருக்கு வழங்கத்தான் செய்யும். மற்றபடி நல்ல யோகம் பொருந்திய ஜாதகராகவே இருக்கின்றார். எல்லா அமைப்புகளும் ஒருங்கே பெற்று நல்ல சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பு தான் இருக்கின்றது. விவசாயத்தில் நிச்சயமாக சிறந்து விளங்கும் நல்ல ஒரு நிலம், வசதி வாய்ப்புகள் பொருந்தி அதிகமாக ஏக்கர் கணக்கை நிச்சயமாக விவசாயம் செய்து சிறப்பாக வாழக்கூடிய தன்மை பொருந்திய கிரக அமைப்பை உறுதியாக பெற்றிருக்கின்றார். செவ்வாயின் சூரியன் இரண்டுமே நிச்சயமாக இருப்பதனால் மிக மிக முக்கிய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இருக்கின்றது. மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. மற்றும் சூரியன் என்றாலே பிராணசக்தி, அதன் அடிப்படையில் நான் குறிப்பிட்டபடி நல்ல ஒரு வாழ்வியல் முறையையும் அவர் கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு மற்றும் இது போன்ற கால் அமைப்புகள், இஎன்பி சம்பந்தப்பட்ட சிறு சிறு கவனம் தேவை இருக்கின்றது. ஆனால் ஆயுள் பொறுத்தவரை 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே வருகின்றார். மற்றும் ஆயுள் பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கின்றது. நீண்ட ஆயுள் பொருந்தியவர், நன்றாக வாழக்கூடிய தன்மை பொருந்தியவராகவே இவருடைய கிரக அமைப்புகள் சுட்டி காட்டுகின்றது. ஆனாலும் 6ஆம் இடத்திலான சந்திரன் லக்னத்தில் வருவது சில ஆரோக்கிய குறைபாடுகளை அவர் நிச்சயம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது. மற்றபடி நல்ல யோகம் பொருந்திய ஜாதகர் தான். இவருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என்பதை பார்த்தோம் என்றால் இவர் முதலில் குரு திசை 2010 வரையும், அடுத்து சனி திசை 2029, அடுத்ததாக புதன் 2046. தற்பொழுது அவருக்கு சனி திசை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் அவருக்கு சனி ஆட்சியாக இருந்தாலும் அவர் 12ஆம் அதிபதி என்பதை நினைவில் கொண்டு கால் கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நீண்ட கால முதலீடுகள் இதுபோன்று 12ஆம் அதிபதி விசை நடந்தாலே ஏதேனும் சுப விரயம் செய்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் 2029 வரை இது திசை இருக்கின்றது. 2029 வரை இருந்தாலும் இதுவரை இந்த காலகட்டம் சற்று கஷ்டமான ஒரு புத்தி அமைப்புகளை சந்தித்திருப்பார். தற்பொழுது அவருக்கு ராகு சென்று கொண்டிருக்கின்றது. கும்பம் லக்னம் என்பதனாலும் ராகு அவருக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதனால் ஒரு சிறப்பான பலன்களை கொடுப்பார். இந்த ராகு 2027க்குள்ளாகவே அவருக்கு நிறைய புகழும் மரியாதையும் கிடைக்கும். சிறப்பாக வாழக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கிறார். இவருக்கு கலைத்துறையில் ஈடுபட முடியும். மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்புகள், வெளிநாடு இது போன்ற அமைப்புகள் எல்லாமே சிறப்பான ராகு சுக்கிரன் அமைப்புகள் எல்லாம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே தென்படுகின்றன. இவரால் நிச்சயமாக உறுதியாக சிறப்பாக சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். இருப்பினும் இந்த ராகு அபிஞான கற்பனை திறன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். தேவையில்லாத குழப்பங்கள், சஞ்சலங்களையும் ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் சற்று கவனமாக தேவை இருக்கின்றது. கண் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவருக்கு கண், வயிறு, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை சார்ந்து சற்று கவனம் தேவை. ஆனால் நீண்ட ஆயுள் பொருந்தியவர். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிவர்த்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை கிரகங்கள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன. இவருக்கான இப்போ நடக்கக்கூடிய ராகு மற்றும் குரு அடுத்து வரக்கூடிய குரு புத்தியும் சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2027 காலகட்டத்திற்குள்ளேயே அவர் கடன்கள் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளன. அது சார்ந்து நிச்சயமாக முயற்சி மேற்கொண்டால் நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்கும். விவசாயத்தில் நல்ல ஒரு எதிர்காலம் மற்றும் ஏற்றுமதி வணிகம் சார்ந்து தந்தை சார்ந்த அமைப்புகள் மூலமாக நல்ல பலன்கள் சிறப்பாக சூரியன் நிச்சயமாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் சந்திரன் லக்னத்தில் இருப்பதனால் தாய் தந்தை சார்ந்த பிடுக்குகள், ஆனால் 4ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கின்றார். தாய் சார்ந்த ஆதரவு கிடைக்கும். தந்தை சார்ந்த ஆதரவு சற்று பிரச்சனைகள் இருப்பினும் அது சிறப்பாக கிடைப்பதற்கு 9ஆம் அதிபதி நீச்ச யோகம் இருந்தாலே தந்தைக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து அது தரக்கூடிய வல்லமை பொருந்தியதாகவே இருக்கும். அதன் அடிப்படையில் நல்ல யோகம் பொருந்திய சிறப்பான ஜாதகர். இனி உள்ள தசாபதி காலகட்டம் சிறப்பு. ஆனாலும் சனி சார்ந்த ராகு என்றாலே அதிகமான குழப்பங்கள், மனக்குழப்பம், மனசஞ்சலம், தேவையற்ற கற்பனை, சந்தேக குணம் எல்லாமே இவர்களுக்கு அதிகமாக வரும். மற்றும் தேவையற்ற நாட்டமும் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாமே கவனத்தில் கொண்டு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது. அடுத்து குருவும் அவருக்கு நிச்சயமாக யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருப்பார். அதற்கு அடுத்த புதன் திசை மிக மிக அமோகமான திசை. 5ஆம் அதிபதி புதன் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் வருவது மிக மிக யோகம் பொருந்திய ஒரு திசை அமைப்பு. நிச்சயமாக புதன் திசை சிறப்பான ஒரு காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் இவருடைய கடன்,
அனைத்து நிவர்த்தியாகி இவர் வாழ்வில் எல்லா புகழும் செல்வமும் பெற்று சிறப்பாக வாழக்கூடியவர். இவர் மனைவி சார்ந்த பலன்களும் இவருக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இருப்பினும் நான் கூறக்கூடிய இந்த சூரியன் சார்ந்த சில நிவர்த்தி பரிகார அமைப்புகள் நிச்சயமாக தேவை. சிவபெருமான் வழிபாடு மற்றும் சூரிய நமஸ்காரமாக இருக்கட்டும், மற்றும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் கடைபிடிப்பது, காப்பர் மற்றும் ருத்ராட்சம் அணிவது, காப்பர் போன்ற அணிகலன்கள் அணிவது, தங்கம் அணிவது எல்லாமே சிறப்பான யோக பலன்களை உறுதியாக கொடுக்கும். நல்ல யோகம் பொருந்திய ஒரு சிறப்பான தன்மைகள் பொருந்திய ஒரு ஜாதகம் அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவர் வாழ்வில் எல்லா சுகமும் மேன்மையும் பெற இறைவன் நல்வழி காட்டுவார். நாமும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருது வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.